ரதியா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா வெஜ்ஜு மோமோஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள், வாங்க செய்வோம். இது வந்து 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் அக்கா. ஒரு ஸ்பூனு ரீபண்ட் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம், வாசனை இல்லாது. ஒரு 1/4 ஸ்பூனு சால்ட்டு போட்டிருக்குறேன். இதை நல்லா பிசைஞ்சிட்டு வாட்ரு ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு, பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அக்கா பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைச்சிட்டேன். இனிமேல் கொஞ்சோண்டு ஆயில் தடவி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மோமோஸுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ அக்கா ஒரு வடை சட்டி காய வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். ஒரு 4 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டுப்பா 4 பல் இருக்கும், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் அக்கா. இது வந்து வெஜ்ஜு பன்னீர் பொடி மோமோஸ் தான் பண்ணுறேன் அக்கா. இப்போ அக்கா பூண்டு லைட்டாக சவந்துருச்சுப்பா. இப்போ ஆனியனு ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்று தான் நறுக்கி வச்சுருக்கேன், மீடியம் சைஸு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பாதி ரெட்டு குடமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் அக்கா, ரெட் கேப்சிகம், அதை போட்டுருவோம். அது லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அக்கா ஒரு பவுல் நிறைய கோஸும் ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருவோம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதப்போம் அதுலேயே. இப்போது ரெட் கேப்சிகம், கோஸு, கேரட் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு அக்கா. ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இப்போது பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ வதங்கிட்டு இருக்குது அக்கா. இந்த பாதி பேக்கெட்டு பன்னீர் துருவி வச்சுருக்கிறேன், இதை வந்து போட்டுடலாம். இன்றைக்கி பன்னீர் சேர்த்து பன்னீர் மோமோஸ் தான் பண்ணுறேன். பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் லீவில் இருக்காங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக அவங்களுக்கு எல்லாம் பன்னீர் பிடிக்கும். பன்னீர் பிடிச்ச மாதிரி மோமோஸ் பண்ணலான்னு சொல்லி பன்னீர் வெஜ்ஜி மோமோஸ். இது அப்படியே ஒரு 2 பெரட்டு பெரட்டினா போதும். இப்போ எல்லாமே வதங்கி கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் தான் ஊற்றிருக்கிறேன் அக்கா. கொஞ்சமாக ஊற்றி அதையும் பரட்டி விட்டு கொஞ்சோண்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஹெல்த்தி, நல்லது எல்லாத்துக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாக. இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதை அவ்வளோதான். இப்போது மோமோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் வேக வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஊறிட்டுருக்க மாவை இந்த பூரிக்கு நம்ம எந்த அளவில் பிடிப்போமோ அந்த அளவு உருண்டையாக இப்போ நம்ம எல்லாமே உருட்டிக்கலாம். இப்போ அக்கா ஒரு 5 உருண்டை மட்டும் உருட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம பூரி மாதிரி தட்டிக்கலாம். இப்போ பூரி மாதிரி அந்த அளவுக்கு தட்டியிருக்கேன் அக்கா. தட்டிட்டு நம்ம இந்த மசாலாவை எடுத்து வைக்கலாம். நல்லா கூட கொஞ்சம் மசாலா வைங்க, அப்போனா நம்மளுக்கு கொஞ்சம் உள்ள டேஸ்ட்டி கூட கொஞ்சம் கொடுக்கும். இல்லைன்னா வெறும் பூரி மாதிரியே இருக்கும். மசாலா வைக்கும்போது இந்த வெஜ்ஜியை கூட கொஞ்சம் வைங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இது எந்த ஷேப்லனாலும் பண்ணிக்கலாம்பா. அக்கா அப்படியே மடித்து விடுவேன், அந்த ஷேப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அப்படியே மடக்கின 4 பக்கம் மடக்கிட்டு இப்படி சுற்றிட்டு ஒரு முறுக்குனோம்னா நம்மளுக்கு அந்த டிசைன் வந்துடும். அவ்வளோதான். இந்த பண்ணிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இது இனிமேல் நம்ம இட்லி சட்டியில் வைக்க வேண்டியதான். எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அதே மாதிரி. கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்கப்பா. திக்காக பண்ணால் தான் அந்த நம்ம வந்து வைக்கிற மசாலா வெளியே வராது. அக்காவே இந்த பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வைக்கிறேன், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பன்னீர் வெஜ்ஜு மோமோஸ்ப்பா. பன்னீர் போட்டுருக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா இப்படி தான் மடக்கினேன் பாருங்கள். இப்படி தான் எல்லாத்தையும் மடக்கிட்டு லாஸ்ட்டில் அதை நடுவில் வந்து இப்படி குமிச்சு கொண்டு வந்துட்டேன் அக்கா. அந்த மாதிரியே பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாடல் வேணால் பண்ணிக்கோங்க அக்கா. இப்படியே இந்த பாருங்கள், பார்த்தீங்களா, இப்படி தான் கொண்டு வந்தேன் அக்கா. ரொம்ப ஈஸியான மெத்தடு. என்ன டிசைன் வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், பண்ணிட்டேனா, அவ்வளோதான். அக்கா ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு மேலே வச்சுருக்கிறேன். 4 தான் வச்சுருக்கிறேன். இந்த என் தட்டு 4 தட்டு தான், 4 தான் வைக்க முடியும். அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம மூடிட்டு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா, இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக நம்ம பேசி செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அவ்வளோதான். அதுவே 4 மினிட்டில் ரெடி ஆயிரும்பா. அவ்வளோதான். இனிமேல் இது வந்து 20 நிமிஷம் கழித்து வெந்துடும்.
ஒரு 15 மினிட் 20 மினிட் தான், அதுக்குள்ளே வெந்துரும்பா. ஹை ஸ்பீடு வச்சுக்கலாம். 20 மினிட் கழித்து பார்ப்போம். மூடியாச்சு, வெந்துடும். இப்போது 20 மினிட் ஆயிடுச்சு. பன்னீர் வெஜ்ஜு மோமோஸ் ரெடியாக பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நம்ம இனிமேல் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரதியக்கா ஸ்டைலில் பன்னீர் வெஜ்ஜு மோமோஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அக்கா மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் அக்காட்ட. இதேக்கு அக்கா தக்காளி சாஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது உள்ளே எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதனால் நம்ம சாஸே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸு வச்சு தொட்டு கொடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரதியக்கா ஸ்டைலில் உள்ள பன்னீர் வெஜ்ஜு மோமோஸ். தேங்க்யூ.